ஸோ இப்போ நாம முன்னாடி பேசின மாரி, ரொம்ப வயசான மாரி ஃபீல் ஆகுது. பட் பரவால்ல. அந்த டைம்லலாம் வந்து ஒரு ஃபாரின் ஷோ கிடைக்கிறதுங்கிறதே வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க போயிட்டு அவங்க டிக்கெட்டும், ஸ்டேவும் குடுத்துருவாங்க. அங்க போய் சுத்தி பார்க்கலாம் கொஞ்சோண்டு. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது நம்ம சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு 2, 3 பேர் போவாங்க. ம். அந்த மாரி இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாரி நெறைய பேரு ஃபாரின் ஷோஸ்க்கு போறாங்க. இங்க பக்கத்துல வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து மந்த் ஆன் மந்த் அவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி மாதிரி பேண்ட்ஸ் நடக்குது. இந்த மாரி பல பெரிய பெரிய இடங்களுக்கு நெறைய பேண்ட்ஸ் வந்து போறாங்க. ஸோ ஜெனரலி இதுக்கு ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, எப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஷோ வந்து லேண்ட் பண்ணணும்? ஓகே. இது வந்து நான் ஏன்னா சின்ஸ் ஐ ஆம் இன் தட் ஜங்க்சர் அண்ட் ஐவ் பீன் இன் தட் சர்க்கிள் ஃபார் அ வைல், தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் தட் யூ கேன் டூ. பட் ஐடியலி நவ் வாட் ஐம் கோனா சே இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் இல்லையா? ஸோ இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஷோஸோட ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் எங்கே பிச் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னதே மல்டிபிள் கேட்டகரி. ஒன்று வந்து ரீட்டைனர் ஷோஸ், வேர் யூ கோ டு பிக் பிராண்ட்ஸ், யூ கோ பர்ஃபார்ம் ஆஸ் அ கண்டினியூஸ் பர்ஃபார்மன்ஸ் தேர். சில இதில் வந்து somebody invites you or somebody takes you from here, அது வந்து ஃபீச்சர்ட் ஷோஸ்னு வச்சுக்கலாம். ரீட்டைனர் ஷோஸ் போகிறீங்க அப்படின்னா யூ ஐடியலி ஷுட் நோ வேர் அண்ட் வை யூ வாண்ட் டு பர்ஃபார்ம். நீ ஒரு நல்ல ரெப்யூட்டட் பிராண்டில் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகம். உங்களை வந்து கரெக்டாக பார்த்து நிறையா அந்த கார்பரேட் ஃபார்மாலிட்டிஸ் வச்சு உங்களை கூப்பிட்டு போயிடுவானுங்க. தெரியவே தெரியாத உங்களுக்கு ஆக்சசிபிளே இல்லாத இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அங்கே போனீங்கன்னா தென் யூ புட் யுவர் செல்ஃப்ஸ் அட் ரிஸ்க். ஸோ ஐடியலி இந்த ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் ரீட்டைனர் ஷோஸ். ரீட்டைனர் ஷோஸ் ஐடியலி ரீட்டைனர் ஷோஸ் நான் என்ன டிஃபைன் பண்ணிடுறேன்னா, உங்களுக்கு இப்போ லெட்ஸே ஒரு ரிப்பீட்டேட்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும், ஷோஸ் இருக்கும். லெட்ஸே ஒரு வார கணக்கில் வாசிக்கிறதோ, மாத கணக்கில் வாசிக்கிறதோ, வருஷ கணக்கில் வாசிக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு பிராண்ட் உங்களையே ஹையர் பண்ணி அந்த டைம் ஸ்பேனில் உங்களையே பர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில். அதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு ஃபீயாக கொடுக்கப்படும். நிறைய அதர் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் சொல்கிறபடி ஸ்டேயோ, ஃபுட்டோ, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஆல் த பர்க்ஸ் தட் கம்ஸ் அலாங் வித் இட். இந்த ரீட்டைனர் ஷோக்கு ஐடியலி யூ ஷுட் ஹாவ் அ குட் ப்ரெஸ் கிட் ரெடி which showcases your brand, what kind of a band you are, என்ன மியூசிக் பண்ணுறீங்க, இந்த பேண்டோட ஐடியா அண்ட் ஐடியாலஜி கரெக்டாக ஷோகேஸ் ஆகணும். இது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹாவ் யுவர் ரேட் கார்ட்ஸ் ரெடி ஆல்சோ. ஏன்னா நான் கிளைண்ட்டாகவும் இருந்திருக்கேன், இந்த கிளைண்ட் ஹூஸ் புக்ட் பீப்புளாகவும் இருந்திருக்கேன்றதுனால இட் இஸ் ஈஸி டு நோ or it is definitely effective to understand ஒரு பேண்ட் தன்னை எங்கே எவாலுவேட் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராப்பர் பிஸ்னஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட எவாலுவேஷன் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் எவ்வளோ வேல்யூ கேரி பண்ணுறீங்கன்னு தெரியணும். ஸோ ஒரு ரேட் கார்டு இருக்கிறது யூஸ்ஃபுல். ஆப்வியஸ்லி ஹேவிங் அ ப்ராப்பர் செட் லிஸ்ட் ரெடி, ப்ராப்பர் டீம் ரெடி, ஆல் தட் கம்ஸ் as பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். பட் யூ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் கார்பரேட் டீம், மீனிங் which includes legal, managing, blah blah blah, production team எல்லாம், to make sure your transition to the different country and back is safe. உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஒழுங்காக பண்ணி தராங்களா அப்படின்னு. பட் ஐடியலி இன்டர்நேஷ்னல் ஷோஸ் லேண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நல்ல ப்ரெஸ் கிட் இருக்கணும், நல்ல கண்டென்ட் இருக்கணும். மோஸ்ட்லி மொபைல் ஃபோன்ஸை ஷூட் பண்ணுற கண்டென்ட் ரொம்ப பெருசாக விரும்ப மாட்டாங்க. யூ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் ப்ரொடியூஸ்ட் கண்டென்ட் டு ஷோகேஸ் தட் ஐ ஹவ் புட் தி எஃபர்ட். ஸோ நான் எடுத்தோம் கவுத்தோன்னு போகாமல் ஐ புட் தி எஃபர்ட் டு கிரியேட் கண்டென்ட் டு ப்ரெசென்ட் இட் டு யூன்ற இது காட்டணும். தட்ஸ் த பெட்டர் திங். அண்ட் இன்டர்நேஷ்னல் போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கோ வயா மேனேஜர்ஸ், வயா பீப்புள் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஃப்ரண்ட் ஹேண்ட் நீங்களே போனீங்கன்னா இட் பிகம்ஸ் டூ மச் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அண்ட் ப்ரெஷரைசிங் டு ஹேண்டில். ஸோ இது வந்து ரீட்டைலர் ஷோஸ்க்கு. யாழிக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்களா? We've had multiple managers. We've had people. இப்போ now we are in that phase where எங்களுக்கு வந்து we feel we are the correct people understanding our needs. எங்களுக்கு வந்து நிறைய இதோட சிங்க் ஆகலை. ஸோ அதனால் we felt like சரி இப்போதைக்கு நம்ம மேனேஜருக்கான ஜோன் போக வேண்டாம், நம்ம வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ லைவ் மியூசிஷியன், ஐ ஹவ் ஹேண்டில் மியூசிஷியன்ஸ். நான் மியூசிக் டைரக்டர்ஸோட பர்சனல் மேனேஜர்ஸாகவும் இருந்திருக்கேன். அவங்களோட ஸ்கெடியூல், கால் ஷீட்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் யாடி ஹூ ஹேண்டில்ஸ் ஆல் த டிப்ளமேட்டிக் ஸ்டஃப். ஸோ அதனால் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மேனேஜர் தேவைப்படலை. பட் we are open to the idea of someone who aligns with us to come and manage to managers. Fantastic. ஸோ இப்போ வந்து இந்த ரீட்டைனர் ஷோ அப்படின்னு நம்ம பேசும்போது உங்களோட ஒரு ஒன் ஆஃப் யுவர் ஷோஸ் ஆர் மலேசியன்
shows. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்குடா? வாங்க 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 வாங்க. எஸ். So இதுல வந்து ஒரு everybody, the whole industry ideally came to support you on your, you know, vision or your fight ன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு பரவாயிடுச்சாங்க. ஸோ இப்படி ஒரு பர்டிகுலர் பிராண்டோ இல்லை ஒரு பர்சனோ வந்து நம்மளை வந்து நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி as musicians we have big egos. Absolutely. Musician egos, it's not a human ego. நம்ம வந்து we are not good enoughலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை இன்செக்யூரிட்டியும் இருக்கும். பட் மியூசிக் அந்த ஜோன்குள்ள போயிட்டோம்னா that is a different aura altogether. கண்டிப்பா. I think இதை வெளியில மக்களுக்கு இது எவ்வளவு புரியும்னு எனக்கு தெரியல, பட் மியூசிஷியன்ஸ்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட்குள்ள இது நல்லா புரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ட்ரிகர் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இது கான்டெக்ஸ்ட் வந்து நான் சொல்றதோட நீங்க சொன்னா இன்னும் பெட்டரா நீ இருக்கும். சொல்ற கான்டெக்ட். ஏன்னா நாங்க அந்த வீடியோல சொன்னபடி தான் இது என்னன்னா, எங்க பேண்டை வந்து ஒரு மலேசியன் பேஸ்ட் கம்பெனி ஹேட் அப்ரோச்ட் அஸ். ஸோ இதே தான் இந்த ரீட்டைனர் ஷோ கான்செப்டே தான். எங்களே அங்க இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரோ பப்ல ரெசிடென்ஷியல் பேண்டா வாசிக்க சொல்லியிருந்தாங்க. சரி, அகைன் இந்த டீடைல்ஸ் ஆர் வெரி ஃபஸி, பட் நான் தோராயமா சொல்லணும்னா லைக் 1 month கிட்ட இல்லை 6 months கிட்ட. 1 month தானா இல்ல, பட் 6 monthsக்கு இது பண்ணாங்க. பட் நாங்க we wanted to go for நாங்க we renegotiated the deal, but ideally 6 months வச்சுக்கலாம். இது ஒரு ஹைப்போதெட்டிகேஷன் தான். இந்த டீடைல்ஸ் அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஒரு 6 monthsக்கு எங்களை வந்து அங்கே தங்கி பர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எங்கள் பேண்ட் வந்து நாங்கள் 6 monthsக்கு எங்களை அப்ரூவ் பண்ணி அங்கே போனோம். எங்கள் லைஃப்பை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதுக்கு வைல் டிஸ்கஸிங் வி ஆப்வியஸ்லி ஒரு அப்போ பேக் அண்ட் ஃபோர்த் போவோம் இல்லையா. அவன் எனக்கு இதெல்லாம் வேணும்வான், நான் இதெல்லாம் வேணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அது ஒரு காமன் மிடில் கிரவுண்ட் இது பண்ணி வி கேவ் அ ப்ரப்போசல். வெரி கிளியர்லி நாங்கள் அந்த ப்ரப்போசலும் போட்டிருந்தோம். வெறும் அந்த ப்ரப்போசல் மட்டும் கொடுத்த ஸ்டேஜ் தான் இது. அந்த ப்ரப்போசலில் வந்து நாங்கள் எங்களுக்கு திஸ் இஸ் தி அமௌண்ட் வி வாண்ட் ஃபார் ஆர் இது அப்படின்ற மாதிரி நாங்கள் இது பண்ணியிருந்தோம். இதில் என்னென்னா நாங்கள் வந்து வி ஹேட் கால்குலேட்டட் ஆல் தட் வில் பி ஏர்னிங் ஹியர். இந்த மாதிரி ஒரு சிமிலர் ஷோவில் இந்தியாவில் எங்களுக்கு எவ்வளோ வரும், அது நாங்கள் அப்ராட் போய் நாங்கள் 6 months எங்களோட மார்க்கெட்டை இங்கே விட்டுட்டு அங்கே போகிறோம்னா அதுக்கு எவ்வளோ ஆகும்னு ஒரு டேலி பண்ணி போட்டிருந்தோம். இது வந்து எனி நார்மல் மியூசிஷியன் வில் ஃபாலோ த சேம் ப்ராசஸ். பட் அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஒரு நம்பர் வச்சுருந்தாங்க ஆல்ரெடி மனசில். நான் அந்த நம்பர் அந்த வீடியோலையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன், வேணும்னா இப்போ சொல்கிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ எங்களுக்கு என்னென்னா வந்துட்டு இதே அந்த ஒரு 3 hour ஷோக்கு அதே தான் ஒரு 1500 2000 ஒருத்தருக்கு 1000 rupeesக்கு ஒரு 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 ஆர்டிஸ்ட்க்கு சொல்றான். நான் சொன்னேன் எப்படி ஒண்ணு எனக்கு லாஜிக்கலி பாரு, என் நாட்டிலேயே நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னா நான் ஏன் விட்டுட்டு வந்து ஓ நாட்டில் கம்மி விலைக்கு வாசிப்பேன். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பியூர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இப்போ ஒன்றும் இல்லை ஜி, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகாமல் போய் பாடிட்டோம் வச்சுக்கோ, சும்மா விட்டுருவாங்களா நம்மள? கேள்வி கேட்பான்ல கரெக்டாக பாடணும்னு. அப்போ அவங்க அவ்வளோ இருக்கும்போது நம்மளே பார்த்துக்கணும்ல. சரி, இப்போ இது வரைக்கும் இந்த ஒரு சரி லெட்ஸ் தேர் இஸ் a friction right now. அப்போ ஒரு ஐடியில் என்ன பண்ண, சரி ப்ரோ பட்ஜெட் ஒர்க் ஆகலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தான் சென்சிபிள். அவங்க அது பண்ணல. அவங்க வந்துட்டு இந்தியன்ஸ் அது அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுல வந்து நாங்க வந்து எங்க டைம் ஆஃப் ஆனோம்னா, நீ வந்து எங்களை மட்டும் திட்டுறியா இல்ல ஆவது நீ வந்து ரொம்ப நீ கிரீடி பேண்டா இருக்க, டக்குன்னு நீ மணி மைண்டட் போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வந்திருப்பேன். They went like, you think what Indians are better than Malaysians? நீங்க you think your art is better? ஊர்க்கார பசங்களை என்னத்துக்கு நாங்க கூட்டிட்டு வந்து இங்க வைக்கணும்? இப்படியே தான். இதுல எனக்கு அடாசிட்டி எங்க கட்டுப்பாச்சுன்னா, நாங்க அந்த தாள ரெக்கார்டே பண்ணல. சத்தியமா நாங்க ரெக்கார்டே பண்ணல. அவன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சாங்க. அவன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சான். என் பாஸ் சார் சரி நீயே வந்து தலையை கொடுக்குறியா வச்சு செய்யறவான்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போனது. நாங்க இந்த வீடியோ போட்டதுக்கு காரணமே பிரைமரிலி என்னன்னா, எங்களுக்கு சப்போர்ட் இவ்வளவு கிடைக்கும்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து பப்ளிக்லி ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மியூசிஷியன்ஸ் ஹூ எக்ஸ்டெண்டட் தேர் சப்போர்ட். இதுல நோட்டபிள் விஷயம் என்னன்னா, musicians தான் எங்களுக்கு சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. we actually sought support from event managers, we sought support from big representatives of musicians, but nobody came forward. இது primarily because அவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து இதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம்னா எங்களுக்கு ஃபியூச்சரில் அவங்களுக்கு வேறு ஏதாவது அஃபெக்ட் ஆகுன்ற மாதிரி போயிட்டாங்க. many musicians came to our support. And ரெண்டாவது அந்த வீடியோ போட்டது காரணம் வந்து என்னன்னா அவேர்னஸ் காரணம், because we knew அவங்க they were approaching a few other musicians, other bands also. So தயவு செஞ்சு உஷாரா இருங்க. அவேர்னஸ்க்கு தான் போட்டோம். And we also found out இதே person has approached multiple bands.
ஒரு 1-2 பேண்ட் எங்களுக்கு தெரிஞ்சவங்களே போயிட்டு கொஞ்சம் எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு கான்ட்ராக்ட்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, இதுல உங்களுக்கு கரெக்டான அவேர்னஸ் இல்லைன்னா நீங்க எங்க ஸ்டெப் இன் பண்றீங்கன்னு போய் மாட்டிப்பீங்க. நீங்க லீகலி லாக் ஆயிட்டீங்க. அதுவும் நீங்க மலேசியன் சாயில கேட்கவே தேவையில்ல, அங்க போனா வச்சு செஞ்சிருவானுங்க நீங்க ஏதாவது தப்பா மாட்டிக்கிட்டீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது யூ நீட் டு பி அவேர். நான் அதுக்கு தான் போட்டோம். த வீடியோ கெயின்ட் குட் ரெஸ்பான்ஸ், பீப்புள் நியூ அபவுட் அவர் ஸ்டோரி. அப்புறம் அவன் என்ன பண்ணாலாம் தெரியல. எனக்கு இதுல பாசிட்டிவா நான் என்ன பார்க்குறேன்னா, மலேசியன் ஹை கவுன்சில் இன் சென்னை, இந்தியன் ஹை கவுன்சில் இன் மலேசியா 2 பேரும் எனக்கு கால் பண்ணாங்க. கூப்பிட்டு டு யூ வாண்ட் டு டேக் திஸ் லீகலி, கேஸ் ஃபைல் பண்ணணுமான்ற மாதிரிலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அவேர்னஸ்க்கு தான் போட்டேன், எனக்கு மிச்சத்துக்கு டைம் இல்லை, எஃபர்ட் ரிசோர்ஸும் இல்லை, உங்களால் எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஆர்டிஸ்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்கு தான் போட்டது. அங்கே தான் வி டிசைடட், நாங்கள் இந்த மாதிரி இது வந்து வில் நாட் டாலரேட் அட் ஆல். இது வந்து நீ மலேசியாவில் இருந்தனாலும் வச்சுக்க, இந்தியாவில் இருந்தனாலும் வச்சுக்க, யூ கேனாட் எக்ஸ்ப்ளாய்ட் ஆர்டிஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் யூ திங்க் ஆர்டிஸ்ட் ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பெண்டபிள் ஆசெட்ஸ். ஸோ வி டிசைடட் எங்களோட மியூசிக் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ, வி வாண்டட் ஆல்சோ ரெப்ரசென்ட் மியூசிஷியன்ஸ். ஒரு மாதிரி மியூசிக் ஆக்டிவிசம் பண்ணணுன்றது தான் எங்கள் ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெரி நைஸ். இன்னொன்று கூட நிறைய நடந்து நான் பார்த்துருக்கேன். இந்த பேண்டை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம பேசும்போது, இப்போ பேண்டுக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம கோட் பண்ணுவோம். அந்த சைட்லேருந்து கிளைண்ட் சைட்லேருந்து ஒரு பர்சனுக்கும் எவ்வளோ பைசா போட்டு பிரேக்கப் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அது வந்து இஸ் இட் அ நைஸ் திங் டு டூ ஆர் அது தேவையில்லையா? ஃப்ரம் த கிளைண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவா? ஃப்ரம் ஆர் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் எனிபடிஸ் பெர்ஸ்பெக்டிவ்? From client's perspective, I think I don't know why they ask for it. From our band's perspective, அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. லீகலி இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா நீ எங்களை ஹையர் பண்ற, இண்டிவிஜுவலா ஹையர் பண்ணல, நீ எங்களை பேண்டா ஹையர் பண்ற அப்படின்னா the amount that I'm quoting is for the entire band, for our sound, for our other logistics and everything. அதுக்கு நான் உனக்கு பிரேக்கப் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா that is my as a band head, it is my discretion to pay how much I'm paying the artist. So இப்போ நிறைய விஷயத்துல மாறும் ஆர்டிஸ்டோட பே, பேண்ட் மெம்பர் இப்போ சீனியாரிட்டி பேசிஸ்ல அண்ட் நிறைய விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஃபர்ட் பேசிஸ்ல மாறும். அதை நான் எதுக்கு உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? அண்ட் இந்த சினாரியோல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் எப்பயுமே பண்ணுவேன், பிரேக்கிங் டவுன் இன்டு நம்ம லைஃப்ல ரிலேட் பண்ணக்கூடிய கண்டென்ட். நீ ஒரு ஹோட்டல் போற, 300 கிராம் ஃப்ரைட் ரைஸ் 500 ரூபாய்க்கு காசு கட்டுற, அதுக்கு பிரேக் டவுனை கேட்க போறாங்க கிட்ட போயிட்டு, ஃப்ரைட் ரைஸ் 500 ரூபாய் ஆக போகுது, ரைஸ் என்ன விலை, பீன்ஸ் கேரட் எவ்வளவு விலைன்னு கேட்போம். அல்டிமேட்லி நீ ஒரு பேண்டை வந்து அந்த கம்ப்ளீட் பேக்கேஜுக்கு புக் பண்ற. அண்ட் நீங்க ஆஸ் பேண்ட்ஸ் உங்களோட பிரேக்கப் ஷேர் பண்றது, இன் ஆர் ஒப்பீனியன் இட் இஸ் நாட் அ வெரி சென்சிபிள் திங், பிகாஸ் இட் கேன் பி யூஸ்ட் அகேன்ஸ்ட் யூ. யூ நோ யுவர் வேல்யூ. இப்போ நீங்க உங்களைய ஓவர் வேல்யூ பண்ணிட்டீங்க வச்சு, அதோட ரெப்பர்கஷன்ஸ் யார் ஃபேஸ் பண்ணுவோம்? நம்ம தான் ஃபேஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு தான் ஷோஸ் தர மாட்டாங்க. ஸோ அது பேண்டோட ரிஸ்க் தானே. ஸோ நீங்க உங்க கொட்டேஷன் பிரேக்கப்ல ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது அவங்க எதுக்கு கேட்குறாங்க தெரியுமா? இப்போ வந்து பேண்ட் அப்படின்னா வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் 6 பீஸ் பேண்ட் ஒரு 7 பீஸ் பேண்ட் அப்படின்னா தில் பி லைக் அப்படியா, சரி எங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 35,000 தான், எங்களுக்கு 3 பீஸ் பேண்ட் போதும். ஸோ 3 பீஸ்க்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா, ஸோ அவங்க அதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ நீங்கள் ட்ரம்மருக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் அக்கம்பனிஸ்க்கு இவ்வளோ பே பண்ணுறீங்களா, ஒரு அந்த மாதிரி. அண்ட் இதுல கிளையண்ட்டுக்கு இதுல இப்போ வர கிளையண்ட்ஸ் கிட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு மியூசிக் தெரியுன்ற ஒரு என்டைட்டில்மெண்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இதில் கேட்கும்போது வியர்டான காம்பினேஷன்ல கேட்பாங்க. ஒரு கல்யாணத்துல என்கிட்ட கேட்குறான், ஐ வாண்ட் சாக்ஸோஃபோன், வயலின், வீணை, சரோடு. ஓகே, அப்போ கீபோர்ட், ட்ரம்ஸ் அதெல்லாம் வேண்டாம். இல்லை, நான் சொன்னேன் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ண கேட்குறீங்களா, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு. இதை வச்சு மியூசிக்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. அது வர ஒரு ப்ராப்பர் கல்யாணத்தில் ஒரு 2 hours ஷோ பண்ணலாம். பீப்புள் ஹேவ் நோ சென்சிபிலிட்டி. ஒரு அக்கம்பனிமெண்ட் வேணும், ஒரு ரிதம் வேணும், அப்போ தான் ஒரு யூ கேன் செட் அப் அ ஹோலிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். ஒரு சென்சிபிலிட்டி இல்லை நிறைய பேருக்கு. வந்து அன்பிளக்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்ததுலேருந்து ஃபுல்லாக வந்து ஒரு சிங்கரு, ஒரு கிட்டார், ஆமாம், பேஸ் எங்க போகும்? சரி, அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ரிதமுக்காவது யூ நீட் ஒரு சின்ன செட்டப் இன்ஸ்ட்ருமெண்ட்.
நாங்க புலம்பிட்டு தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் பாதி இல்ல நீங்க டைட்டில் போட்டுருங்க ஆர்டிஸ்டுகளின் மனக்குமுறர்கள் அப்படின்ற மாதிரி போட்டுருங்க அதை. குமுறுகிறார் கீரன் சொல்லிட்டு தேம்பி தேம்பி குமுறல். குமரகிரார் சௌந்தர்யா மற்றும் கிரண் கஷ்யப் மற்றும் லக்ஷ்மி அந்த மாதிரி so much இது against drummers. பாவம் யார் ட்ரம்மர்ஸ், அவனுங்க உட்காந்து செட்டப்புக்கே அவ்வளவு கஷ்டம் அவனுங்களுக்கு. உட்காந்து வந்து ட்ரம்ஸ் மட்டும் வேணாங்க அப்படின்றாங்க. இப்படி இருவாங்க. ஐயோ நான் சொன்னேன் அது வாசிக்கிறது எவ்வளவு கஷ்டம். அவன் அவ்வளோ எஃபர்ட் போட்டு இது பண்ணியிருக்கான். அண்ட் so many legendary drummers we've seen in the industry of music. டப்புனு வேணான்றவானுங்க. எனக்கு மனசு ட்ரம்மர் நிஜமா வெறும் விரல்ல வாசிச்சான் தெரியுமா. நாங்க இது வச்சு எங்க வுட்லண்ட்ஸ்ல பண்ணோமா அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல சத்தம் 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 நாங்க சரி ஓகே இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம் சீரியஸா. இல்ல அது இல்ல இது ப்ராப்பரா அக்கூஸ்டிக்ஸ் இல்லாத இடங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஸோ நம்ம வந்து அந்த புக் பண்ணும் போதே பார்க்கும் போதே நான் வந்து ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா உங்களோட அக்கூஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு எவ்வளவு இருக்கு அதை பேஸ் பண்ணி ட்ரம்மா பேட்ஸா நாங்க ரெக்கே போவோம் ஜி. இந்த மாதிரி கிளைண்ட் புக் பண்ணாங்கன்னா நாங்க வென்யூ ரெக்கே போவோம். வென்யூ போட்டோ அனுப்பு, எங்க பெர்ஃபார்ம் பண்றோம் அனுப்பு, அதெல்லாம் நாங்க பண்ணுவோம். நாங்க woodlands தான் நல்ல வென்யூ இல்லையா? நல்ல வென்யூ தான் அது. வென்யூ பிரச்சனை இது வந்து கிளைண்ட் பிரச்சனை. பிரச்சனை நீங்க சொன்னீங்களே உனக்கு if you didn't have an idea of utilizing a band, don't book a band. No, playback போட்டு போ. பேண்டும் வச்சு யாராவது 2 பேரை பாடு. அதுதான் பேண்டும் வேணும். தான் கல்யாணத்துல வந்து அப்படி ஒரு பெரிய பேண்ட் வாசிச்சதா ஒரு பிரஸ்டீஜும் வேணும். ஆனா நான் வாசிக்கவும் விட மாட்டேன்றது என்ன ஐடியான்னு தெரியல. அவ்வளவு என்னை ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. இதுக்கு மேல இந்த மோடு தான் நான் போகாது போகாது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். Yes, please. இப்போ எந்த பாட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னாலும் we have something called performance rights. ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலா இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களா, குட்டி பேண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்றாங்களா லீகல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஜென்ரலா வந்து எது வந்து பெர்ஃபார்ம் பண்றோமோ அதுக்கு ரைட்ஸ் வாங்கிட்டு தான் ஐடியலி பெர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது லா. ஸோ ஈஸியஸ்ட் வே டு கெட் பர்ஃபார்மன்ஸ் ரைட்ஸ் என்னது, அது யார் அப்ரோச் பண்ணணும், எப்படி வாங்கணும்? இப்போ ஆஸ் அ சிங்கர் நான் அப்ரோச் பண்ணணுமா, இல்லை ஆஸ் அ ஷோ ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசர் ஆஃப் த பர்சன் ஆஃப் த ஷோ வந்து அப்ரோச் பண்ணி அதை வாங்கணும்? Actually, to be very honest, it is the responsibility of the event management or the client who's booking you. As an artist, இதையும் உங்க தலையில எடுத்துக்கிட்டா வந்து it becomes very இது and mind you, இது வந்து அவங்க ஆர்டிஸ்ட் மேல இதை தள்ள பார்ப்பாங்க. ஏன்னா if you've seen the rates that is mentioned in the IPRS, it is ridiculous. Okay, ridiculous. ஏன்னா the amount of money that we are earningக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அவங்க போட்டுப்பாங்க. ஐ திங்க் ஒரு டியர் அது டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் பீப்புள் யூஆர் பர்ஃபார்மிங் டு, எவ்வளோ கேதரிங்க்கு இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தேர் ஆர் டியர் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை வந்து எப்படி இதுலேருந்து எஸ்கேப் ஆகி நேவிகேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் ஆஸ் பேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கார்பரேட்டில் பண்ணும்போது எஸ்பெஷலி வி மேக் ஷுர் தட் இட் இஸ் பீன் ஹேண்டில்ட் பை த வென்யூ or the event manager. Or the event management. So corporate venues வந்து அவங்க already they are very particular about all these things because they don't want non-compliance any sort. உடனே லீகல் நோட்டீஸ் போயிருங்கிறதுனால அவங்க அதை வந்து பயங்கர இதுவாக பார்த்துப்பாங்க. வெட்டிங்ஸில் வந்து ஆக்சுவலி இதை வந்து பீப்புள் ஆர் ட்ரைங் டு இது பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் வெட்டிங்ஸ்லேயுமே there was this confusion going on. வெட்டிங்ஸ்க்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. பட் சம் அதர் இப்போ வெட்டிங்ஸே வந்து இப்போ ஏதாவது ஒரு இப்போ ஹயாத் ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வென்யூவில் நடக்கிறது அப்படின்னா அங்கே we've had people come ask us. ஸோ as artists இப்போ மிச்ச ஆர்டிஸ்ட்க்கும் any who's watching, I don't think it is the responsibility but இது says as per the rules அவங்க வந்து ஆர்டிஸ்ட் ஆர் த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் இது ஆர்டிஸ்ட் அவங்க தலையில போட்டு எடுத்துக்க வேண்டாம்ன்றது பெஸ்ட்ங்கிறது என்னோட இது வந்து இவங்க லீகலா சொன்னாங்க. இது வந்து again I'm just putting it out there for people who are even in the IPRS to understand there is no actually clarity. கரெக்டாவே இல்லை. இப்போ நீங்க இவங்க சொன்னாங்கல்ல வெட்டிங்லயே மண்டபத்துல பண்ணா கட்ட வேண்டாம்,
ஸ்டார் ஹோட்டலில் பண்ணால் கட்டணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வந்து அதுவும் மண்டபத்தில் இந்த மாதிரி டைப் ஆஃப் மியூசிக் பண்ணால் கட்ட வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரிஜினல் பிஜிஎம்ஸ் வாசிச்சா கட்டணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. கிளாரிட்டியே இல்லை. நீங்கள் அதோட அவங்களோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த ரேட்ஸ் சார் சொன்னபடி பர் ஸ்கொயர் ஃபீட் கட்டணும், பர் சாங் கட்டணும், பர் ஷோ கட்டணும். எனக்கு வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஷோ வந்துச்சு நல்லி சில்க்ஸ்லேருந்து. நான் அதுக்கு எனக்கு வெவ்வேறு சிட்டியில் போய் வாசிக்கணும். எனக்கு அவங்க பே பண்ண போகிற ஃபீயும் நான் ஐபிஆர்எஸ்க்கு பே பண்ண போகிற ஃபீயும் 3 times அதிகம் ஜாஸ்தி. நான் ஷோவே வேணான்ட்டேன், போங்கப்பா எனக்கு ஷோ வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இதில் மை ஒன்லி ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு எனிபடி ஹூ இஸ் இன் த பொசிஷன் ஆஃப் மேக்கிங் ரூல்ஸ் ஆர் ஹெல்பிங் ஆர்டிஸ்ட் அவுட், லெட்ஸ் சிம்பிளிஃபை திஸ். ஐடியலி மோஸ்ட் ஆர்டிஸ்ட் வில் அக்ரி தட் ஓகே நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் அதுக்கான ஃபீ கட்டுறோம், ஆனால் அந்த ஃபீ வந்து ரீசனபிளாக இருக்கணும். அப்படின்னா எல்லாரும் பண்ண தான் போகிறான். அந்த ஃபீயை அன்ரீசனபிளாக வச்சு ஆர்டிஸ்டையும் சங்கடத்தில் பண்ணி வெண்டாரையும் சங்கடத்தில் பண்ணி தென் பீப்புள் ஃபைண்ட் லூப் ஹோல்ஸ் ஒன்லி டு எக்ஸ்ப்ளாய்ட்ல. ஐ திங்க் இது வந்து இந்த ஷோஸ் வந்து கார்பரேட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் சே திஸ், when shows moved from singing or the art itself to a vibing material. So எனக்கு பிடிக்காத வார்த்தை வைப், பட் ஓகே சாரி சொல்லுங்க. ஜென்சிஸ் தாக்கப்பட்டாங்க. ஸோ இங்கேருந்து இந்த மூவ் ஆகும்போது many corporates came into conducting these events and அந்த அப்போ கன்சிடர் பண்ணும்போது அந்த ஃபீ கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐடியலி வென் த கார்பரேட் ஹேண்டில்ஸ் இட். இதில் என்னன்னா இதில் ஒரு மாதிரி ஒரு சூட்சமமாக இருக்குது. என்னென்னா இவன் சொன்னபடி கார்பரேட்டை ஈவென்ட் மேனேஜர் ஆர்டிஸ்ட் தலையில் தள்ளி விட்டுருவாங்க. இப்போ ஆர்டிஸ்ட் என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்கள் கார்பரேட், நான் ஆர்டிஸ்ட்டு, நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் சார் இந்த மாதிரி ஃபீ ஆகுது, என்னடா இவ்வளோ ஃபீ ஆகுது, இல்லை நீ வேணாம் பண்ண வேறு யாராவது பார்த்துக்கிறேன்றீங்க. ஸோ அப்போ வந்து உனக்கு ஷோ போயிடுது. அங்கே ஆர்டிஸ்ட்டு there are good vendors also who will say we will take it upon ourselves, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஸோ ஐடியலி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஆர்டிஸ்ட் இது தலையில் எடுத்துக்கவே கூடாது. இது உங்கள் வேலை என்ன, கிளைண்ட் கிட்ட பேசுகிறீங்க, டெலிவரபிள்ஸ் பேசுகிறீங்க, சொன்ன டெலிவரியோட நல்லபடியாக ப்ரொஃபஷனலாக இது பண்ணிட்டு பேமெண்ட் ஆகிட்டு கிளம்பினே இருக்கீங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை. அண்ட் தென் கார்பரேட்ஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு மேக் மணி அவுட் ஆஃப் அன் ஈவெண்ட் அப்படின்னா தே ஷுட் டெஃபினெட்லி செட் அசைட் இந்த பட்ஜெட் செப்பரேட்லி ஃபார் இட். இவங்க வந்து இதுக்கு இவ்வளோ ஆகுறது, அதனால வந்து ஆர்டிஸ்டோட ரேட்டில் நாங்கள் கம்மி பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து இதுக்கு 50,000 ஐ பேட் அப்படின்னா வில் பே ஆர்டிஸ்ட் ஒன்லி 20,000 அப்படின்னா ஹவ் இஸ் தட் ஃபேர்? அந்த மைண்ட் செட்டில் மாறும். அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐபிஆர்எஸ் மணி கோஸ் டு ஆர்டிஸ்ட் தான். சரி, அது வந்து we are not saying அது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி இல்லை, அது வந்து இருக்கவே கூடாது, அப்படி கிடையாது. ஐபிஆர்எஸோட நெசசிட்டி வி அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணப்படும் பட்சத்தில் இட்ஸ் அ ஃபேர் திங் ஆல் ஆஃப் அஸ் வாண்ட் டு கம்ப்ளைன் டு. பட் ஒன்று ஐபிஆர்எஸ் சைட்லேருந்து இவ்வளோ எக்ஸார்பன்ட் ரேட்ஸ் வைக்கிறது இஸ் வெரி வெரி ரெடிகுலஸ். நீங்கள் அதெல்லாம் அந்த ரேட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா என்னால் உளுந்து சிரிச்சிருக்கேன், ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் அதை வச்சுக்கிட்டு. அப்படின்னா சரி வா திரும்பி மாடு மேய்க்க போகலான்ற ரேஞ்சில் தான் இருக்கேன் நான். இவன் சொல்கிறபடி கார்பரேட்ல இதுக்கான பட்ஜெட் வைக்கணும். இப்போ உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா ஐஸ்கிரீமுக்கான காசு இருந்தால் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும். ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஆனால் என்கிட்ட காசு இல்லைன்னா அது என்ன நியாயம்? ஐயோ ஐஸ்கிரீம் சாப்பிடணுமே, வெளியில இருக்கு, நான் போறேன் போலாம் வாங்க. See, unfortunately at the end of the day எங்க சுத்தி வந்தாலும் செருப்படி வாங்குறது ஆர்டிஸ்ட் தான். மோஸ்டா people like us and we also have taken it upon ourselves to educate people. இதெல்லாம் நீ பண்ண எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, கேட்குறாங்க நான் ஐபிஆர்எஸ் நான் கேட்பேன், நீ வந்து நோவெக்ஸ் கேட்குறாங்களா, பிபிஎல் கேட்குறாங்களா, ஐபிஆர்எஸ் கேட்குறாங்களா? நோவெக்ஸ் வந்து சில லேபிள்ஸ்க்கானது மட்டும்தான் நோவெக்ஸ், ஐபிஆர்எஸ்ன்றது சில லேபிள்ஸ்க்கானது மட்டும்தான். அது என்னென்னு படிச்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நீ கேளு. அவன் இப்போ ஒன்றும் இல்லை, இவன் வந்து சோனி பாட்டே பண்ண மாட்டான், நோவெக்ஸ் லைசன்ஸ் வந்து கேட்பான் ஒருத்தன் வந்து. அதுக்கு இல்லை, திங்கோட இதுக்கு ஐபிஆர்எஸ் மட்டும் தான் எடுக்கணும், நோவெக்ஸ் சோனி இது எடுக்கணும். ஸோ அது என்னென்னு புரிஞ்சுக்கோ. ரேண்டமாக இதில் நிறைய சில எலிமெண்ட்ஸ் இருக்காங்க ஜி, நமக்கு விஷயம் தெரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ரேண்டமாக வந்து சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவானுங்க உங்கள்கிட்ட. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இதனால தான் இந்த பாடிஸ், தீஸ் ரெகுலேட்டரி பாடிஸ் நீட்ஸ் டு சிட் டவுன் வித் ஆர்டிஸ்ட், டாக் வாட் இஸ் த கரெக்ட் ஃபீ, அதை வச்சு எல்லாம் பண்ணணும். அது பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். நான் இது ஒரு வாட்டி இவங்ககிட்ட கூட பிச் பண்ணேன், நான் கூட பிச் பண்ணேன், இந்த டாபிக் பற்றி பேசுங்க தயவு செஞ்சு. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட் வச்சுக்க, ஒரு பக்கம் ஃபுல்லாக வெண்டர்ஸ் வச்சுக்க. இப்போ ஜென்ரலா வந்து ஒரு நம்ம சொல்ல மாதிரி ஃபியூஷன் பேண்டுக்கு வந்து அதோட அல்டிமேட்டமே வந்து கிரியேட்டிவிட்டி தான். இப்போ அதே மாதிரி வாசிக்க மாட்டோம், அதே மாதிரி வாசிச்சாலும் ஏதோ ஒரு இம்ப்ரூவ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட எண்ட் கோல் ஜென்ரலி என்னவா இருக்கும்னா அந்த பேண்டே சேர்ந்து ஒரிஜினல்ஸ்
கிரியேட் பண்றதுன்னு. ஸோ உங்க பேண்டோட ஒரிஜினல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்களா, பண்ணிட்டு இருக்கீங்களா? வாட் இஸ் த ரூட் மேப் டு இட்? அதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கோம், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். தேர் ஆர் லாட் ஆஃப் சாங்ஸ் இன் ஆர் ரெபாசிட்டரி இன் ஆர் பேங்க். பட் நான் பர்சனலி இது வந்து அகைன் இது வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்டேருந்து ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அப்புறம் என் டீம் என்கிட்ட இதோட சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜேர்னி இருக்கும் இல்லையா. எனக்கு வந்து ஃபியூஷன் பேண்டோட எண்ட் கோல் வந்து ஓன் சாங்ஸ் கிடையாது. இது என்னோட மெயின் இது என்னன்னா, நான் ஃபியூஷன் பேண்ட் பண்ணதே பிரைமரிலி வெவ்வேறு கல்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தான். உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லாட்டின் அமெரிக்கன் பண்ணுறதோ, ஆஃப்ரிக்கன் பண்ணுறதோ, மிடில் ஈஸ்டர்ன் பண்ணுறதோ, this gives you a bridge to connect to a random culture of music. எனக்கு அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரொம்ப அப்சர்டாக இருக்கும், சொன்னபடி ராஜராஜ சோழன்னு எடுத்துக்கோங்களேன், அது பின்னாடி ஒரு மிடில் ஈஸ்டர்ன் பீட் இருந்தால் எப்படி இருக்கும். எனக்கு ஐ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் தேட். ஒரு அங்கேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா இதுக்கு வாசிப்பாங்களா, இதுக்கு அவங்களுக்கு வந்து அப்பீல் ஆகுமா, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். த மியூசிக், ஃபியூஷன் மியூசிக் இஸ் ஜஸ்ட் ஒரு காக்டெயில் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் மீ. பட் தென் வென் வி ரீச் தட் பாயிண்ட் வேர் வி வாண்ட் டு கிரியேட் அவர் ஓன் மியூசிக், நாங்கள் அதை தான் சென்டர் ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டோம். வி வாண்ட் டு கிரியேட் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ டுடுக் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இட்ஸ் அ ஃப்ளூட். இட்ஸ் அ நேட்டிவ் ஆர்மீனியன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது நம்ம நிறைய வகை வகையா ஃப்ளூட் பார்த்துருக்கோம். அது ஓபோ இஸ் ஒரு லைக் இட் இஸ் யூஸ்ட் இன் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கான்செப்ட். ஓபோ இஸ் a very rare instrument. அதே மாதிரி சொல்லலாம், ஐயோ இது இவதான் என்னை கோத்து விட்டா. இதுல ஐ ரீசென்ட்லி பர்ச்சேஸ்ட் an instrument called danbo, BAO. வியட்நாம்ல இருந்து நாங்க போயிருக்கும்போது இட்ஸ் ஒரு ஒத்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்க ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், இங்க இப்படி பிளக் பண்ணிட்டு இதுல தான் வாசிக்கணும். சோ கீபோர்ட்ல பிட்ச் ஷிஃப்டர் மாதிரி இதுல வந்து ஒரு ஹார்ன் மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் பண்ணணும். ஆமா. சோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி இப்போ டான்பா வாசிச்சு சினிமா பாட்டுலாம் வாசிக்கிறானுங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ எனக்கு ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஸோ நாங்கள் அந்த இது எடுத்துட்டு வரணும். இப்போ யாழியோட சவுண்டு கேட்டிங்கன்னா இருக்கும், நாங்கள் சினிமா பாட்டு நம்மளோட பொழப்புக்கு பண்ணுவோமா இருக்கும். வேர் வி வாண்ட் கிரியேட் மியூசிக் வேர் இட் டேக்ஸ் யூ இன் ஆல் திஸ் ஜர்னி. Absolutely. There is this instrument called Lira da braccio, which is the ancestor of violin. Nobody has heard that being played properly. அந்த மாதிரி சவுண்ட்ஸ் கொண்டு வரணும். We want to go. இப்போ நாங்கள் ஒரு சாங் பண்ணுறோன்னா உட்காந்துட்டு சரி கம்போஸ் பண்ணோம் வாசிச்சோன்னு இல்லாமல், and I want to go in search of instruments, find that instrument, take that sound, bring it into my song. அதுதான் கோல். சனா நீங்களா? சனா அது பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு அதுக்கு. பட் ஐடியா என்னன்னா இப்படி கோத்துட்டு போயிடாது. The idea அதுதான், யாழியோட creative sound we want to take in that direction only. And Congratulations. That's a novel thought. அல்டிமேட்லி இப்போ என்னன்னா, எங்க பாட்டு கேட்டால் ஃபன்னாகவும் இருக்கணும். இட் ஷுடன்ட் பி ஒன்லி வாவ் எபிக் மூமெண்ட்ஸ். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட அடிஷ்னல் கம்போசர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜாலியாக ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எங்கள் பாட்டு கேட்டால் ஜாலியாகவும் இருக்கணும், எப்பிக்காகவும் இருக்கணும், சோகமாகவும் இருக்கணும். வி வாண்ட் டு கவர் ஆல் எமோஷனல் ஸ்பெக்ட்ரம், பட் வி டோன்ட் வாண்ட் டு கிரியேட் த சேம் திங். ஐ எம் பெக்கிங் ஆல் மை கம்போசர்ஸ் இன் மை டீம், எவ்ரிபடி கம்போசர்ஸ், உடனே லவ் ஃபெயிலியர் சாங், ஹார்ட் பிரேக் சாங், என்னை விட்டு இப்படி போயிட்டா, நாளைக்கு கால் இப்படி போயிட்டா பண்ணாதீங்க. கிரியேட் சம்திங் தட் இஸ் வெரி ரா, வெரி ரிலேட்டபிள். எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கிரீஃப் பற்றி ஒரு ப்ராப்பர் சாங் இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அந்த மாதிரி சொல்றேன். கிரீஃப் ஜென்ரலா லைஃப் ஃபெயிலியர் இல்லாம கிரீஃப் பத்தி யாழிக்கு நிறைய சக்சஸ் கிடைக்கணும். Success in your own way. It's not just the commercial success. Commercial success is, of course, a part of it. But அதை தாண்டி நிறைய சக்சஸ் இன் யோர் வே. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட விஷன், உங்களோட கோல்ஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கறது வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. அதே சமயங்கள்ல நீங்க வந்து பண்ற உங்களோட வயலன் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ஷான் ரோல்டன் அவர்கள் அண்ட் நிறைய பேருக்கு நீங்க வந்து வயலின் படத்துல வாசிச்சிருக்கீங்க. உங்களோட 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. நான் primarily I had this wonderful opportunity to work as a music assistant for Sean Roldan அண்ணா. எனக்கு வந்து நான் ரேண்டமா அப்ளை பண்ணியிருந்தேன். இந்த 2023ல 2022 end 23ல பண்ண ஆரம்பிச்சேன். அப்ளை பண்ணி I had a response from his team. அவர் வந்து he was a very chill guy, very எப்படி சொல்றது, அந்த கிட்ட போயிட்டு உங்க ஹீரோஸ் பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் சீன் ஓட்டுவாங்களோன்ற பயம் இருக்கும்ல. இவர் ரொம்ப ஜாலி, வாடா இதா சரி ஓகே
ஒர்க்ஸ் காட்டு அப்படின்னு சொல்லி தான் கேட்பாரு. ஒரு 3/4 போட்டுன்னு ஜாலியாக ஒரு ஹவாயன் ஷர்ட் மாதிரி போட்டுன்னு சுற்றிட்டு இருப்பார் ஜாலியாக. ஸோ அது பார்த்துட்டு தென் அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நிறையானா இப்போது நான் பர்சனலி இதை அட்டெஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஷானோட ஒர்க் ஃப்ளோ இருக்குல்ல, எனக்கு டெய்லி அன்னைக்கு எங்களுக்கு ப்ராஜெக்டே இல்லை, ஷான் எங்களுக்கு வேலை தரலன்னாலுமே ஷான் எனக்கு கூப்பிட்டு சொல்லிடுவார், இன்னைக்கு எனக்கு ஒரு லவ் சீக்வென்ஸ் கம்போஸ் பண்ணி அனுப்பணும், ஒரு சேஸ் சீக்வென்ஸ் கம்போஸ் பண்ணி அனுப்பணும், ஒரு வெறும் ஆம்பியன்ட் சவுண்ட் மட்டும் பண்ணி அனுப்பணும், நீ இன்னைக்கு டே கிளாக் அவுட் பண்ணுறது வந்து இது எனக்கு அனுப்பிச்சிட்டு தான் கிளப்பணும். அதே மாதிரி இது வந்து நாங்கள் அசிஸ்டன்ஸில் எங்களுக்கு என்ன மாதிரி இன்னும் ஒருத்தர் தான். எல்லாருக்குமே இது உண்டு. இனி ஒரு நாளைக்கு ரிதம் ப்ரோக்ராம் பண்ணணும், ஐடியா புதுசாக கிரியேட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்டை ரீஒர்க் பண்ணணும், நான் கொடுக்குற வேலையை நீ முடிக்கணும். இதுதான் ஷானோட ஒரு ஒர்க் ஃப்ளோ. அது எப்பயுமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஹி வெரி ஸ்ட்ராங்லி எம்ஃபசைசஸ் ஆன் த ஃபேக்ட் தட் ஒரு 6-7 மணிக்கு மேலெலாம் வேலை செய்யாதீங்க, வீட்டுக்கு போயிருங்க. எங்கெல்லாம் கேட்பார், கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, வீட்டில் ஒய்ஃப் இருக்கா இல்லை, வீட்டு வேலை இருக்குல்ல, கிளம்பு போ அப்படின்றவர் அவர். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் கம் வித் ஃப்ரெஷ் ஐடியாஸ், டோன்ட் ஓவர் ஒர்க் யூர் ஹெட். பட் தேர் ஹேவ் பீன் சினாரியோஸ் வேர் நாங்கள் ஓவர் நைட்லாம் பண்ணணும் ஆஸ் பர் த ப்ராஜெக்ட் ரிக்வயர்ட். ஸோ ஷானோட பியூட்டிஃபுல் ஐ ஒர்க்ட் இன் நோட்டபிள் மூவிஸ் லைக் லவரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், குட் நைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், லப்பர் பந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ரகு தாத்தா ஒர்க் பண்ணியிருக்கேன், வடக்குப்பட்டி ராமசாமி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஷானோட எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ப்ராஜெக்ட்ஸ். இதை தாண்டி நான் ஷானுக்கு முன்னாடி ஷபீர் அப்படின்னு ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் மியூசிஷியன், அவர் தான் எனக்கு வந்து ஆக்சுவலி சினிமாக்குள்ளே எனக்கு என்ட்ரி கொடுத்தது அவர் தான், ஷபீர் சுல்தான். ஸோ அவர் தான் வந்துட்டு அவர் என்னை ஆக்சுவலி மீடியா கார்ப்னு ஒரு கம்பெனி இருக்குது சிங்கப்பூரில், அவங்க வந்து சென்னையில் இருக்கிற பேண்ட்ஸ் ஏதோ இன்டர்வியூ எடுக்க போக வந்து நான் ஷபீரை மீட் பண்ணேன். ஷபீர் வாஸ் தி ஆங்கர் ஹூ வாஸ் இன்டர்வியூயிங் அஸ். அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் he liked my work flow, எனக்கு அவரோட மியூசிக் பிடிச்சிருந்தது. when we got talking he said I am also in this position where I am looking for an assistant, would you be interested? like please. அவரோட வந்து ஐ டிட் மூவிஸ் லைக் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா பை ரியோ, அந்த படம் பண்ணியிருக்கேன். அவரோட தில்லுக்கு துட்டு பண்ணியிருக்கேன், சினம் பண்ணியிருக்கேன், அவரோட அருண் விஜயோட சினம் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஷபீரோட ஷபீரோட இதே மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ இருந்தாலும் எனக்கு ஷபீர்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மேட்ரு என்ன தெரியுமா, மனுஷன் வந்து மியூசிக்கல் வெல்பீயிங்கை தாண்டி உங்கள் ஃபிசிக்கல் எமோஷனல் வெல்பீயிங்கில் ரொம்ப இன்வெஸ்டடாக இருப்பார். எப்படின்னா our day starts with 10 push-ups 10 pull-ups. அது எடுத்தால் தான் நீ வந்து கன்சோலில் கை வைக்கணுன்றாப்ல அவர். ஸோ ஹி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் தட். நீ உடம்ப நீ பார்த்துக்கல, ஃபிசிக்கல் டிசிப்ளின் இல்லைன்னா உன்னால் மியூசிக்லாம் பண்ண முடியாதுன்றாரு. ஸோ ஹி இஸ் அ வெரி ஸ்பிரிச்சுவல், வெரி சென்டர்ட் பர்சன் லைக் தட். ஸோ ஐவ் ஹேட் opportunities of learning with people like him. Now recently I played for Jen Martin, I played for இப்போ பாலாஜி ஸ்ரீராமோட வாசிச்சுட்டு இருக்கேன், அடுத்து கவாஸ்கர் அவினாஷோட வாசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ பீன் செஷனிங் அரௌண்ட் வித் லாட் ஆஃப் musicians. இவர் சைமல் கேக்கிங்கோட பண்ணியிருக்கேன், அருணோட பண்ணியிருக்கேன். ஸோ அதனால I've had an opportunity. People are considering my talent and giving me scope to work, which is a very nice thing. So yeah. Very nice. அப்போ ஷபீருக்கு நான் வந்து நிறைய ஸ்க்ராட்ச் பாடி தான். அது ஒரு பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன். இவ காலேஜ்லயும் வருவா, நான் பிக்கப் பண்ணிட்டு வந்து ஷபீர் ஆஃபீஸ்ல போய் நாங்கள் உட்காந்துருவோம். ஷபீர் வந்து சரி இந்த ஸ்கிராட்ச் நீ பாடு. ஸோ நிறைய லேர்னிங் இவங்களுக்கு அதுல. ஆமா கண்டிப்பா. ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு டானா என்ன ஸ்டுடியோ 1ல தான் அப்போ ஷபீர் அதுதான் அவர் வந்து எல்லாமே உட்காந்து ஹீஸ் லைக் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எல்லாமே. யூஸ் டு டீச். அசிஸ்டன்ட்டுக்கு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, அசிஸ்டன்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏன் சொல்லி கொடுத்தாரு அது அந்த மாதிரி அதுதான் அவரு. ஸோ வந்து அப்போது அவருக்கு நிறைய ஸ்க்ராட்ச்லாம் பாடிருக்கேன். அண்ட் தென் இந்த மூவிஸ்க்கும் ஸ்க்ராட்ச். அண்ட் தென் ஒரு சிங்கப்பூரோட ஒரு வெப் சீரீஸ்க்கு வந்து கொஞ்சம் அது அந்த 100 சாமி படத்துக்கு விஜய் ஆண்டனி சார் படத்துக்கு பாடியிருக்காங்க. நான் வந்து இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனாக போடுறேன், ஆப்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஷபீரோட பண்ண ஒரு வெப் சீரீஸில் வந்து லக்ஷ்மி வந்து சின்மயி மேம்க்கு வந்து வோக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்க்ராட்ச் பாடினது அந்த சின்மயி மேம் தான் மெயின் பாடினாங்க. அவங்க ஒரு வேற லெவல் ஜீனியஸ். ஸோ அதுக்கு ஸ்க்ராட்ச் வந்து நான் தான் பாடிருந்தேன். ஸோ அந்த ரெக்கார்டிங்க்கு நாங்களும் போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து இது பண்ணிட்டு என்ன இது என்ன பாடி கேட்டேன், யாருமா இந்த பொண்ணு இந்த மாதிரி பாடி வச்சிருக்கிறேன், அவளை வச்சு பாட வேண்டியது மேடம், நீங்க பாடணும் அப்படின்னு. இவங்க வந்து நான் இதுதான் பாடணும் ப்ளீஸ் பாடி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் யா ஸோ அதை தாண்டி I've been singing as part of our band and I அப்பப்போ ஃப்ரீலான்ஸ் in other bands also. எங்க டீமோட மெயின் தலையே இவங்க தான், எங்களோட பாலிவுட் ஹெட்டே இவங்க தான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இட்ஸ் மோர் லைக் மனக்குமுறல்கள் பிளஸ் ஷேரிங் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ திங்க் உங்களுக்கும் நேச்சுரலா பேச முடிஞ்சது.
see நம்ம இதை achieve what we wanted to achieve was have a good conversation, yeah, and something that is relevant and necessary for the musical community, and I think that was a very good direction that we have taken. And you're doing a great job achieving it. நிறைய மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரி கூட்டணுவாங்க, எல்லாரோட கதைகளை எங்ககிட்ட சேருங்க, that will be a wonderful thing. All the very best for Yari. All the very best to, you know, you both together and in unison and individually as well. உங்களோட ஜர்னிஸ் நல்லா நிறைய சந்தோஷமா அதே சமயத்துல சக்சஸ்ஃபுல்லா ஹாப்பனிங்கா இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. Thank you for having us here. It was a very wonderful experience for us. இதே மாதிரி இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் கெஸ்டோட ஒரு கெஸ்டோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is me, Kia Soundarya, signing off from the Say Podcast. Da 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 da.